இருமொழி கொள்கையை அனைத்து மாநிலங்களும் கடைபிடிக்க வேண்டிய கட்டாய நிலைக்கு வந்துள்ளதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இருமொழி கொள்கை காரணமாகவே தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளும் விரைவாக வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இன்று இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் தமிழகத்தினுடைய இருமொழி கொள்கையை நாம் பின்பற்ற வேண்டும் என்று முடிவெடுக்கின்ற நிலைக்கு வந்துவிட்டார்கள். நீங்க கூட பத்திரிகையில தான் நான் பார்த்தேன். 2 தினங்களுக்கு முன்னால் ஆந்திர முதல்வர் மாண்புமிகு சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் இருமொழி கொள்கையை தமிழும் ஆங்கிலமும் கற்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் படித்து உயர் பதவியில் இருக்கின்றார்கள். குறிப்பாக அமெரிக்காவில் கூட மிக உயர்ந்த பதவியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் தான். மரியாதைக்குரிய சுந்தர் பிச்சை அவர்களை நினைவுகூறும் வண்ணமாக மிகப்பெரிய பதவியில் இருப்பதாக சுட்டிக்காட்டி சொல்கின்றார். அதன் தொடர்ச்சியாக நேற்று கர்நாடகத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 4000 பள்ளிக்கூடங்கள் இருமொழி கொள்கையுடன் கூடிய பள்ளிக்கூடங்கள், கன்னடமும் ஆங்கிலமும் கற்றுக் கொடுக்கின்ற பள்ளி 4000 பள்ளிகள் இந்த ஆண்டே திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்று சொன்னால் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் இருமொழி கொள்கையை பின்பற்ற தொடங்கிவிட்டார்கள். காரணம், அந்த இருமொழி கொள்கையால் தான் தமிழ்நாடு எல்லா துறையிலும் வளர்ந்து நிற்கின்றது.